பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஹாரிஸ் அகாதமி சட்டனோட இந்த இலையுதிர்கால பருவத்தோட இரண்டாம் பாதியில நடந்த சிறப்பம்சங்கள பத்தின இந்த தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறோம். சொல்லப்போனா இந்த பருவம் முழுக்க சாதனைகள், வளர்ச்சி, அப்புறம் ஒரு நல்ல சமூக உணர்வோட ரொம்பவே நிறைவா இருந்துச்சு. வாங்க, இந்த அருமையான தருணங்கள்ல சிலத உங்க கூட பகிர்ந்துக்கணும். இந்த பருவத்துல நடந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எளிதா புரிய வைக்க ஒரு 6 முக்கிய தலைப்புகளா பிரிச்சிருக்கோம். மாணவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். சரி, முதல்ல நம்ம அகாடமியோட தலைவர் திரு பெரியோட செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வெற்றிகரமான பருவத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். திரு பெரி இந்த பரபரப்பான ஆனா அதே சமயம் ரொம்பவே வெற்றிகரமான சில மாதங்களை பத்தி பேசும்போது நம்ம மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒன்னா சேர்ந்து சாதிச்ச விஷயங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறதா சொல்றாரு. குறிப்பா நம்ம புதுசா சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா இந்த பருவத்தை தொடங்குனத அவர் பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களோட கடின உழைப்புக்கும் வீட்ல இருந்து நீங்க எல்லாரும் கொடுக்கற முக்கியமான ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிட்டாரு. கடைசியா உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஜான்வரியில மாணவர்களை திரும்பவும் சந்திக்க ரொம்ப ஆவலா இருக்கிறதா சொல்லி முடிச்சாரு. சரி, அடுத்ததா நம்ம மாணவர்களோட கல்வி சார்ந்த சாதனைகளையும் சமூகத்தோட அவங்க எப்படி ஒன்றிணைஞ்சு செயல்பட்டாங்கங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. மதிப்புமிக்க சீனியர் மேத்ஸ் சேலஞ்சில் நம்ம மாணவர்கள் 71 பேர் கலந்துகிட்டாங்க. அதுல மொத்தம் 54 பதக்கங்கள் ஜெயிச்சு அசத்தியிருக்காங்க. குறிப்பா சாம்சி பிரிட்டிஷ் கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு தேர்வாகியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம மாணவர்கள் ஸ்பெயின்ல இருக்கிற கிரெனாடாவுக்கு ஒரு மறக்க முடியாத பயணத்தை மேற்கொண்டாங்க. அங்க அல்ஹாம்பிரா, கோர்டோபாவின் மசூதி கத்தீட்ரல் மாதிரியான வரலாற்று இடங்களை பார்த்துட்டு ஒரு ஃப்ளமெங்கோ நடன நிகழ்ச்சியும் ரசிச்சிருக்காங்க. இங்கே நம்ம ஸ்கூல்ல லைப்ரரியில நடந்த ஹாலோவீன் எழுத்து போட்டியில எவா மற்றும் சோல் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி ஃபான்ஸ்டெட்ல நடந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில நம்ம மாணவர்கள் ரொம்ப கண்ணியத்தோட அகாடமிய பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. இப்ப மாணவர்கள் படிச்ச விஷயங்களை எப்படி நேரடியா செஞ்சே கத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா செயல்முறை கற்றல் எப்போதுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? உதாரணத்துக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தேயிலைய வடிகட்டி கலவைகளை பிரிக்க கத்துக்கிட்டாங்க. அதே சமயம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் மொமெண்டம் ஹாஸ்பிட்டாலிட்டில மாக்டெயில் செய்யறது, விஐபிகளை வரவேற்கிறதுன்னு விருந்தோம்பல் துறைய பத்தி நேரடியா கத்துக்கிட்டாங்க. பிஇ கிளாஸ்ல மாணவர்கள் இப்ப பேடல்ங்கிற ஒரு புது விதமான விறுவிறுப்பான ராக்கெட் விளையாட்ட கத்துக்கிறாங்க. பக்கத்துல இருக்க S3 பேடல் கோர்ட்ஸ்ல தான் இந்த பயிற்சி நடக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஹாசோ சமூகத்துக்கு அவங்க 20% தள்ளுபடியும் தராங்க. படிப்பு, விளையாட்டுன்னு மட்டும் இல்லாம கலை மற்றும் தொழில் சார்ந்த துறைகள்லயும் நம்ம மாணவர்கள் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட படைப்பாற்றலும் லட்சியமும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த பருவம் மேடைகள்ல ரொம்பவே ஜொலிச்சுதுன்னு சொல்லலாம். ஆலிவர் ட்விஸ்ட் நாடகமும் சரி, சமீபத்துல நடந்த குளிர்கால நிகழ்ச்சியும் சரி, ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு காரணமான திறமையான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம 12ஆம் வகுப்பு இயற்பியல் மாணவர்கள் அணுசக்தி தொழில் தொடர்பான ஒரு மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமெண்டம் நிறுவன வல்லுநர்கள் நம்ம பள்ளிக்கு வந்து அந்த துறையில இருக்கிற பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகளை பத்தி மாணவர்களுக்கு விளக்கினாங்க. இப்போ எல்லாருடைய கவனமும் விளையாட்டு மைதானத்துக்கு. நம்ம மாணவர்கள் களத்துல சாதிச்ச விஷயங்களையும் ஜெயிச்ச போட்டிகளையும் பத்தி ஒரு சின்ன ரவுண்டப் பாத்திரலாம். ஹசு கிரிக்கெட் ஸ்காலர்ஸ் திட்டம் இந்த பருவத்துல ஒரு பெரிய வெற்றியா அடைஞ்சிருக்கு. நம்ம அணி ரொம்ப கட்டுக்கோப்பான பந்துவீச்சு, சிறப்பான ஃபீல்டிங் மூலமா ஹாரிஸ் மெர்டன் மற்றும் SFX அணிகளை தோற்கடிச்சு தகுதிச் சுற்றுல வெற்றி பெற்றிருக்காங்க. மத்த விளையாட்டுலயும் நம்ம மாணவர்கள் கலக்கியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு உட்புற தடகள அணி லண்டன் இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஆலி பரோ கிராஸ் கண்ட்ரி சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. நம்ம கால்பந்து அணிகளும் கோப்பை போட்டிகள்ல அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறிட்டு வராங்க. சரி, இந்த தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நம்ம பள்ளியில படிச்ச ஒரு முன்னாள் மாணவரோட ஊக்கமளிக்கிற கதையையும் அடுத்த பருவத்துக்கான சில முக்கிய தேதிகளையும் பார்க்கலாம். பள்ளியில கிடைக்கிற அனுபவங்கள் ஒரு மாணவரோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நாம சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வுல பார்த்தோம்.
நம்ம முன்னாள் மாணவர் ஜாக்கப் லாசர்சன் நம்ம பள்ளிக்கு வந்து ஒரு கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கான தன்னோட பயணத்தை பத்தி மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. பள்ளியில கத்துக்கிட்ட திறமைகள் எப்படி தன்னோட கனவான பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல பறக்கறதுக்கு உதவுதுன்னு அவர் சொன்னது எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. கடைசியா வரப்போற வசந்தகால பருவத்துக்கான சில முக்கியமான தேதிகளை மட்டும் உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. ஜான்வரி 5ஆம் தேதி பருவம் ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து ஜனவரி 8, 22 அப்புறம் பிப்ரவரி 12ஆம் தேதிகள்ல பெற்றோர்கள் சந்திப்பு நடக்கும். முழு விவரங்களுக்கும் நம்ம பள்ளி இணையதளத்தை பாருங்க. ஹாரிஸ் அகாடமி சாட்டன் சார்பா இந்த தொகுப்பை பார்த்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விடுமுறையை ரொம்ப அருமையா ஓய்வா கொண்டாடுங்க. 2026ஆம் ஆண்டுல உங்க எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுக்கு நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். நன்றி.